அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி உடன்பாடு குறித்த அறிவிப்பு இன்று இரவு வெளியாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைவது உறுதியான நிலையில் தமாக தரப்பில் 2 தொகுதிகள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக 1 தொகுதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியானது. அதிமுக தமாக கூட்டணி குறித்து இன்று இரவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அதிமுக தமாக கூட்டணியை உறுதிப்படுத்தினார். கட்சி தொண்டர்கள் மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்களோடு டெய்லி கூட்டம் டெய்லி கலந்து என்னுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று நாளை வெளியிடப்படும். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையம் தங்களை தொடர்ந்து மிரட்டுவதாக அப்பல்லோ குற்றம் சாட்டியுள்ளது. சிகிச்சையின் போது ஜெயலலிதா பழரசம் மட்டுமே குடித்தார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது. ஜெயலலிதாவுக்கு வழங்கிய சிகிச்சை குறித்து தங்கள் மருத்துவர்களிடம் ஆணையம் விசாரிக்க தடை கோரி அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் ஆர். சுப்பையா, கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அப்பல்லோ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த பிரபல மருத்துவர்களை போதுமான கால அவகாசம் வழங்காமல் உடனே ஆஜராக வேண்டும் என ஆறுமுகசாமி கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். மருத்துவர்கள் ஆஜராகாவிட்டால் மருத்துவமனை இயக்குநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடகங்கள் மூலமாக தாங்கள் மிரட்டப்படுவதாகவும் தெரிவித்தார். சிகிச்சையின் போது ஜெயலலிதா பழரசங்கள் மட்டுமே அருந்தியதாக தெரிவித்த அப்பல்லோ நிர்வாகம் சிகிச்சை அளிக்கப்பட்ட 75 நாட்களும் அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், உதவியாளர்கள், காவல்துறையினர் என 200க்கும் மேற்பட்டோருக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டதாலேயே உணவு கட்டணம் 1,15 லட்சம் ஆனதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. விசாரணை ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆணையம் கசியவிட்டு அப்பல்லோ நிர்வாகத்தின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தனர். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அல்வா கொடுத்து சாகடித்து விட்டதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும், ஆனால் அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக தெரிவிக்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தை உரிய முறையில் விசாரித்தால்தான் உண்மை தெரியவரும் என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். இயக்குனர் முருகதாஸ் தமது திரைப்படத்தில் அரசு வழங்கிய இலவச மிக்சி கிரைண்டரை தீயிட்டு கொளுத்துவது போல் காட்சி அமைக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சி.வி. சண்முகம், திமுக கொடுத்த இலவச டிவியை எரிப்பது போன்றும் காட்சி அமைத்திருக்கலாமே எனவும் கேள்வி எழுப்பினார். யாராவது அம்மா கடுமையான சர்க்கரை வியாதி உள்ளவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது யாராவது அல்வா கொடுப்பாங்களா அம்மாவுக்கு? ஆனால் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எந்த டாக்டர் கிராமத்தில் இருக்கிற படிக்காத ஒரு வைத்தியம் கூட அம்மாவுக்கு அந்த இனிப்பு தரமாட்டான். ஆனால் உயிருக்கு போராடி இருக்கிற நிலைமையில அம்மாவுக்கு இனிப்பு கொடுக்குறான்னா அவனுடைய எண்ணம் என்ன? அந்த நோய் குறையாம பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நோய் முத்தி அம்மாவுடைய இயற்கை வரணும். அதுதான் அவனுடைய நோக்கம். இப்படி அம்மாவை திட்டம் போட்டு நம்மிடம் இருந்து இன்றைக்கு பிரிச்சிருக்காங்க. கோடை வெயில் அதிகரிக்கும் முன்னரே தமிழகத்தில் வெயில் கொளுத்த ஆரம்பித்துள்ளது. இன்று 7 இடங்களில் வெப்பநிலை 100 ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 104.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் 102.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. வேலூர் மற்றும் மதுரையில் 102.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் மாவட்டம் பரமத்தியில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தருமபுரியில் 101.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருச்சியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. பேஸ்புக் மூலம் பழகி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியை பொள்ளாச்சியில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களிடம் பேஸ்புக் மூலம் பழகிய இளைஞர்கள் சிலர்
பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டியதுடன் பாலியல் வன்கொடுமை செய்தனர். இச்சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை தேடி வந்தனர். இந்நிலையில் பொள்ளாச்சியில் பதுங்கியிருந்த திருநாவுக்கரசை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக இந்த விவகாரத்தில் பல முக்கிய பிரபலங்கள் சிக்குவார்கள் என கூறி திருநாவுக்கரசு வீடியோ வெளியிட்டது நினைவு கூறத்தக்கது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடர்பாக செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படத்தை வெளியிடுவது குறித்து தற்போது கூற முடியாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவிற்குள் நுழையும் தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்துதான் வருவதாகவும் அவர்கள் மீது பாகிஸ்தான் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் தீவிரவாதத்தை நிறுத்தினால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.